இயக்குனர் ராஜமௌலி ராம் சரண் ஜூனியர் என்டிஆரை வைத்து இயக்கிய RRR திரைப்படம் 1000 கோடி வசூல் அடித்த நிலையில் மல்டி ஸ்டாரர்கள் படங்கள் மிக பெரும் கலெக்ஷனை கொடுக்கும் என்கின்ற மாயை சினிமா உலகத்தை ஆட்டி படைக்குது. மார்வெல்ஸ் உருவாக்கிய அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் திரைப்படம் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோக்களை ஒன்று திரட்டி மல்டி ஸ்டார் கான்செப்டை மெகா சைஸில் உருவாக்கிய நிலையில் உலகம் முழுவதும் அந்த கான்செப்ட் மீண்டும் அதிக அளவில் உலா தொடங்கிவிட்டது. அதே ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான பாகுபலி, சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2, பிரசாந்த் நீல் இயக்கத்தில் யஷ் நடித்த KGF 2 உள்ளிட்ட படங்களும் 1000 கோடி வசூலை கடந்தன. ஆனால் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி இணைந்து நடித்த வேட்டையன் திரைப்படம் உலகம் முழுவதும் 250 கோடி வசூல் என தகவல்கள் வெளியாயின. தர்பார், அண்ணாத்த என வரிசையாக ரஜினிகாந்த் நடித்த படங்கள் தோல்வியை தழுவ நெல்சன் இயக்கத்தில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் திடீரென மிகப்பெரும் இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக மாறியது. இத்தனைக்கும் தங்கப்பதக்கம் படத்தின் கதையைத்தான் நெல்சன் பட்டி டிங்கரிங் பார்த்து பண்ணினார் என கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் சிவராஜ்குமார், மோகன்லாலோட மாஸ் கேமியோக்கள் மல்டி ஸ்டாரர் படமாக மாறி ஜெயிலர் படத்துக்கு மிக பெரும் வசூல் வேட்டையை தந்தது. அதே பாணியை ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் படத்திற்கும் அப்ளை பண்ண நினைச்சாரு ரஜினிகாந்த். அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நாயுடு என ஒவ்வொரு ஸ்டேட்டிலிருந்தும் டாப் ஹீரோக்களை அழைத்து வந்து படத்தை பண்ணார். ஆனால் அந்த படம் சொல்ல வந்த விஷயத்தையே மல்டி ஸ்டாரர்கள் கான்செப்ட் மாற்றி கடைசியில் சொதப்பிடுச்சு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடந்த வாரம் வெளியான கூலி படத்திலும் அதே ஃபார்முலாவை ரஜினிகாந்த் ஒர்க் அவுட் பண்ண நினைச்சாரு. நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா மற்றும் பாலிவுட்டிலிருந்து அமீர்கான் வரை கூலி படத்தில் நடித்தாலும் பேன் இந்தியன் படத்தை கொடுக்கும் கதையை லோகேஷ் கனகராஜ் உருவாக்கியது நிலையில் கடுமையான விமர்சனங்களை கிளம்பின. ஆனாலும் ஜெயிலர் படம் அளவிற்கு இந்த கூலி வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் எப்படியாவது தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் படத்தை கொடுத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இருவரும் இணைந்து மீண்டும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்கப் போவதாக தகவல்கள் கசிந்திருக்கு. ஆனால் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் 46 வருடங்கள் கழித்து இணைந்து நடித்தாலும் 1000 கோடி வசூல் வருமா என்றால் கேள்விக்குறிதான். விஜய் நடித்த கோட் திரைப்படத்திலும் கிளைமேக்ஸில் CSK மேட்ச் வைச்ச நிலையில் இந்திய ரசிகர்களை அது கவரல. என்னதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் நடித்தாலும் நல்ல கதை இல்லைனா கண்டிப்பாக படம் 1000 கோடி வசூலிக்காது என்பதே உண்மையான விஷயம்.